வணக்கம். இன்னைக்கு தக்காளி பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் நெய். ஸோ நெய்யும் எண்ணெயோட சேர்த்து பண்ணுறப்போ பிரியாணி வந்து நல்லா உதிரியாக நல்லா இருக்கும். அடுத்து எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ பாதி, ஒரு இலை பிரியாணி இலை 1, பட்டை 1, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயம் 1 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும். தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி. இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க. அடுத்து கொத்தமல்லி இலை, புதினா, இதையுமே நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 2 ஸ்பூன் தயிர். நான் வந்து ஒன்றையும் சேர்க்குறப்போ நல்லா வதக்கிட்டு தான் அடுத்தது சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வதங்கி எல்லாம் சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிரியாணி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சில்லி பவுடரும் கரம் மசாலா மட்டும் தான் சேர்க்குறேன். அடுத்து அரிசி. இப்போ காமிச்சேன்ல அந்த டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலை. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 கப், அதாவது 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதே போதுமானது. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஒரு விசில் போதும். ஸோ இப்போது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். தேங்க்யூ.